1938 ஆண்டு பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்கப்பட்ட போது வெடித்ததுதான் முதல் கட்ட மொழிப்போர். விடுதலை பெற்ற இந்தியாவில் 1948 ஆண்டு வெடித்தது இரண்டாம் கட்ட மொழிப்போர். 1950 ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் இந்தி பேசாத மாநில மக்கள் அனுமதிக்காத வரை இந்தி ஆட்சி மொழியாக்கப்படாது, 15 ஆண்டுகளுக்கு ஆங்கிலம் அலுவல் மொழியாக இருக்கும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்ததற்கு பின்னாலே போர் முடிவுற்றது. 15 ஆண்டுகள் உருண்டோடியது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைந்து போனார். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்கிறார். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இந்தியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்பதற்காக சட்டம் ஏற்றுவதற்கு முயற்சித்த போது அப்போதைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் அவர்கள் அதை ஆதரிக்கின்ற நிலையை ஏற்படுத்த போது தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் ஒன்றுபட்டு கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். அதன் விளைவாகத்தான் 1965 ஆண்டு 3ஆம் கட்ட மொழிப்போர் ஏற்பட்டது.